அம்பலம். சைவத்திலே தீட்சைகள் பல வகைகள் உண்டு. அதில் நயன தீட்சை என்பது கண் பார்வையாலேயே கொடுப்பது. ஸ்பர்ஷ தீட்சை என்பது தொட்டு கொடுப்பது. திருவடி தீட்சை என்பது குருநாதர் தன்னுடைய சீடருடைய தலையிலே கால்களை வைத்து கொடுப்பது. இப்படி வகையான தீட்சைகள் இருக்கின்றன. இதை தாண்டி ஒரு தீட்சை இருக்கின்றது. அதுதான் சிவ தரு மினி தீட்சை. இந்த தீட்சை என்னவென்றால், குருநாதர் தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய சீடனுடைய தலையில் கபாலம் என்கின்ற அந்த துரியம்பகுதியில் வைத்து கொடுப்பது. இப்படி துரியம்பகுதியில் கொடுக்கும் பொழுது ஞான உபதேசங்களை கூறும் பொழுது அது நேராக சுத்தவெளி என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்லும். இப்படிப்பட்ட தீட்சையை சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் திருப்பெருந்துறை என்ற இடத்திலே வழங்கி இருக்கின்றார். இந்த தீட்சை தான் சைவத்திலேயே மிக உயரிய தீட்சை சிவ தரு மினி தீட்சை ஆகும். இதை மாணிக்க வாசக பெருமானே போற்றி திருவகளில் துரியம் இறந்த சுடரே போற்றி என்று பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தீட்சையை பற்றி நாம் சிந்தித்து அடுத்த காணொளியில் சிவபெருமானுடைய தந்தை யார் என்பதை காண்போம். திருச்சிற்றம்பலம்.